உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, இவங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு. எத்தனை நாளைக்கு தான் போராடி போராடி வாழ்றது? பேசாம எங்கேயாவது வெளியூருக்கு போய் நிம்மதியா வாழலாம்னு சொன்ன கேளுன்னு. இப்படியே நம்ம ஊரை விட்டு போயிடுவோம். இந்த ஊர் நமக்கு வேண்டாம். ஏலே ரத்னா, நாம எதுக்குள்ள ஊரை விட்டு போனோம்? பொம்பளை புள்ளனா வாக்கப்பட்டு இந்த ஊரை விட்டு போனோம். ஆம்பளை புள்ளனா வாய்ப்பு தேடி இந்த ஊரை விட்டு போனோம். இத ரெண்டுத்துக்கும் தவிர வேற எதுக்காச்சும் இந்த ஊரை விட்டு போனோம்னா நமக்கு தான் அசிங்கம். சம்போ, கொஞ்சம் கோபப்படாம பேசியா? முடியாதுப்பா. நாம என்ன தப்பு பண்ணோம்? இந்த பண்ணாடைகளுக்காக நாம பயந்துட்டு ஊரை விட்டு போகணுமா? அதுக்கு அவனை கொண்டுட்டு ஜெயிலுக்கு போவேன். மாமா, என்ன மாமா நீங்க அந்த ஆளுக்கு போய் எதுக்கு இவ்ளோ பயப்படுறீங்க? அந்த ஆளு என்னத்தை செஞ்சு கிழிச்சிருவான். இல்ல, பொம்பளை பிள்ளைங்க வர வேணாம், வாழ நம்ம எல்லாரும் போகலாம். அந்த ஆளை வீடு புகுந்து தூக்கிட்டு வந்து தெருவுல போட்டு மிதிப்போம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு சவுந்தரபாண்டி மாண்டிய உடைக்கணும் போல இருக்குல்ல. இருங்க, இந்த மாதிரி நேரத்துல தான் நாம நிதானமா யோசிக்கணும். தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருங்க. நீ எதுவும் பேசாத. பேசலடா. அந்த ஆளை கொன்னாதான் இந்த பிரச்சனை முடியும்னா உனக்கு முன்னாடி நான் அந்த ஆளை வெட்டுவேன். அதுக்கான தைரியமும் கோவமும் என்கிட்ட இருக்கு. ஆனா நம்ம தரப்பு நியாயத்தை நாம முதல்ல நிரூபிக்கணும். சொல்லு, நீ மாடசாமி கிட்ட தானே பத்திரத்தை கொடுத்த? அது எப்படி அந்த ஆள் கிட்ட போச்சு? வேற எப்படி? உன் அப்பா என் கையால சாகணும்ன்றதுக்கு தானே உங்க அப்பா கையில அந்த பத்திரம் போயிருக்கு. இல்ல சம்மோ, கொஞ்சம் பொறுமையா பேசல, கோவப்படாதல. சண்முகம், உன்னோட கோவத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோ. நாம இப்ப தெருவுக்கு வந்தாச்சு. ஆனா மறுபடியும் நாம அந்த ஆளை வச்சே உள்ள போகணும். அதுதான் சாமர்த்தியம், அதுதான் புத்திசாலித்தனம். ஆனா பத்திரம் அந்த ஆள் கையில இருக்க. அது எப்படி போச்சுன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு இந்த சிக்கல்ல இருந்து வெளியில வர எல்லா விடையும் கிடைச்சிரும். நீங்க கவலைப்படாதீங்க. இத அருவாளை வச்சு முடிக்காம என் அறிவால முடிச்சு காட்டுறேன். அப்படி செஞ்சேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். சண்முகம், நீ வா. முதல்ல அந்த வட்டிக்கார மாடசாமி கிட்ட போய் விசாரிக்கணும். அதுக்கப்புறமா என்ன செய்யறதுன்னு யோசிப்போம். ஏ ரத்னா, பயப்படாதீங்க. வீடு பூட்டியிருந்தா என்ன, திறந்திருந்தா என்ன, இது நம்ம வீடு. இந்த திண்ணை நம்மளோடது. நீங்க தைரியமா திண்ணையிலேயே உட்கார்ந்துருங்க. நாங்க வந்துடுறோம். அதுக்கு முன்னாடி உன் அப்பனை போய் உதைக்கணும்ல. அதுக்கு முன்னாடி மாடசாமியை நீ உதைக்கணும். நம்பிதானே பத்திரத்தை அவன் கையில கொடுத்த. அவன் இப்படி ஒரு துரோகத்தை உனக்கு பண்ணலாமா? சொல்லு மகனே. இன்னைக்கு அவனை நான் விழுக்கிற விழுப்புல அவன் ஊரை விட்டு ஓடு. பிள்ளைங்களை பாத்துக்க. எதுவும் பண்ணிடாதல. கொஞ்சம் பாத்துக்கதா. நான் பாத்துக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.